ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து வ்ளாகில் ஃபேஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வ்ளாகில் வந்து ஃபேஸ் காமிச்சு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து நேற்று ட்ராவல் பண்ண முதலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து மதுரையில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து ரூம் செக்இன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டேன். இனிமேல் தான் வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பணும். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அது போக அடுத்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைங்களும் இருக்குது. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 2 இடத்துக்கு போகணும். ஒன்று வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட், இன்னொன்று வந்து காலவாசல். இந்த 2 ஏரியாவுக்கு போவேன். ஸோ இங்கே 2 இடத்துக்கு போகும்போதும் அங்கே வந்து vlog கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருசாக எனக்குன்னு எதுவும் இருக்காது. கொஞ்சம் வீட்டுக்கு தான் வந்து திங்ஸ் வாங்குவேன். நீ சென்னையில் தானே இருக்க, அப்படி சென்னையில் கிடைக்காதது என்ன மதுரையில் கிடைக்கிது அப்படின்னா குவாலிட்டி, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக சென்னையில் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து மதுரையில் வந்து குவாலிட்டியாக நிறைய இடத்துல கிடைக்கும். எனக்கே பர்சனலாக ஒரு சில கடைங்க தெரியும். ஸோ அங்கே தான் போக போகிறேன் நான். அதே மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து ஜான்வரி போல் நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிடுவோம். இப்போ வந்து புரஷவாக்கமில் இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கூடம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஸோ வந்து அதனால் அதுக்காக தான் மெயினாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ வாங்க, நான் வந்து ஷாப்பிங் போகிறேன். போகும்போது அங்கே vlog கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி இங்கே ரூமுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இந்த டைம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து அழகு சுந்தரம் நகர். ஓயோ மூலமாக புக் பண்ணேன். ஓயோ ராஜ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அவ்வளோ ஒன்றும் நல்லாலாம் இல்லை. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப கிராண்டாக அப்படி இப்படின்லாம் காட்டியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. இங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் அங்கே மேலே தெரியுதில்ல, ரைட் சைடில் அந்த லாஸ்ட் வீடு. அது வந்து ஒரு வில்லாக்குள்ளே இருக்க ரூம்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் தங்கியிருக்க இடத்த சுற்றி இப்படி தான் இருக்குது. வயல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. நல்ல காற்று இருக்குது. அதே நேரம் கிளைமேட்டும் நல்லா கூலாக இருக்குது. இவ்வளோ மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது அழகு சுந்தரம் நகர். ஆனால் வந்து இந்த ராஜ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நான் என்ன வாங்கினேன்னு நினைப்பீங்க. மெயின் இது தான். இது அப்புறம் ஒரு அம்மி ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வந்து அவங்களே டெலிவர் பண்ணிவிடுவாங்களாமா. ஸோ அந்த அம்மி வந்து எங்கே வாங்குறது என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து அப்புறம் நான் தனியாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இது வந்து இந்த மசாலா அரைக்கிற கல். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து இது ரவுண்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் கிடச்சிது. பட் இது பரவாயில்ல, இது அரைக்க இது சரியாயிரும். இது ஏன் 2 இடிக்கிறது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. வீட்டில் வந்து வேறு ஒன்று இருக்குது, அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒன்று இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், இன்னொன்று இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படியே நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் போனேன். இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்ல நாச்சியார் போகிறேன் அப்படின்னு. அதுதான் இதில் நாச்சியாரில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும். அதை எடுத்தாச்சு நாச்சியாரில். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாச்சியாருக்கு பக்கத்துலேயே வந்து அனிதா ஸ்டோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கடை இருக்குது, கீழே வாசல். நாச்சியார்லேருந்து ஒரு 10வது இல்லைன்னா 15வது கடையாக தான் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் யூட்டென்சில்ஸ் வாங்கினேன். கொஞ்சம் யூட்டென்சில்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. சரி, எப்போவுமே சென்னையில் தானே வாங்குகிறோம், இந்த டைம் இங்கே வந்திருக்கிறதுனால இங்கே வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், அதுவும் ஒரு ரீசன் நான் இங்கே வாங்கினது. குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்னென்ன வாங்கினேன்னு இப்போ டீட்டெயிலாக வெளியே எடுத்து காட்ட முடியாது. ஏன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 days இருக்கிறதா பிளான் இருந்தது. பட் நான் ஒரே நாளில் கிளம்புறேன். ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு பேக்கிங்கை முடிச்சுட்டு கிளம்பணும். பேக்கிங் முடிச்சுட்டு பேசுவோம். பேக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. என்னோடய ஷோல்டர் பேக், அதுக்கப்புறம் என்னோடய பெட்டி ரெண்டுமே பேக்கிங் முடிச்சாச்சு. வாங்கிட்டு வந்தது எல்லாமே உள்ளே வச்சாச்சு. டைட்டாக இருக்குது, அப்படியே பெட்டியே வந்து டைட்டாக இருக்குது. அவ்வளோ திங்ஸ் இருக்குது உள்ளே. ஃபுல்லாக
இது டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு டவலை மட்டும் வைக்கணும். வச்சுட்டேன்னா கிளம்ப வேண்டியதான். என்னோடய ஷோல்டர் பேக் இருக்குது, அதுலேயும் எல்லாமே வச்சாச்சு. பெட்டி வந்து அவ்வளோ டைட்டாக பேக் ஆகிருக்கு. இது மட்டும் இது பண்ணோம். இப்போ வந்து நான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ மதுரை ஜங்ஷன் வந்தாச்சு. ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு ஜெயராம் ஸ்வீட்ஸ் போயிட்டு மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். போய் ட்ரெயின் ஏறணும். இன்னும் வந்து 25 மினிட்ஸ் தான் இருக்குது. ட்ரெயின் இன்னும் வரல. ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறமா நான் அங்கே எக்மோர் ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பேசலாம்.